கரு எப்படி உருவாகுதுன்னு சொல்லி வர்றார். ஆணின் சுக்கிலம் பெண்ணின் சுரோனிதத்தை எதிர்த்து சென்றால், பெண்ணின் சுரோனை எதிர்த்து போச்சுன்னா பிறக்கும் குழந்தை ஒருத்திரனை ஒத்த தாமச குணம் உடையதாக இருக்கும். பாஸ்டா வரணும். பெண்ணின் சுரோனிதத்தை ஆணின் சுக்கிலம் எதிர்த்து சென்றால் பிறக்கும் குழந்தை திருமாலை ஒத்த சத்துவ குணமுடையதாக இருக்கும். ஆணின் சுக்கிலம் எதிர்த்து நிற்கணும். அப்பதான் திருமாலை போன்று சத்துவ குணம் உடையதாக இருக்கும். ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் சுரோனிதமும் சமமாக எதிர்த்து இணைந்தால் பிறக்கும் குழந்தை பிரம்மனை ஒத்த ராசத குணம் உடையதாக இருக்கும். ரெண்டு சமமா இருந்ததுன்னா, எதிர்த்து நின்னா பிரம்மனை ஒத்த ராசகுணம் உடையதாக இருக்கும். ஆணும் பெண்ணும் சமமான இன்பத்தில் இணைந்திருந்தால் பிறக்கும் குழந்தை மாபெரும் அரசன் போல ஆளும் தன்மையை கொண்டிருக்கும் என்று சொல்கிறார். ஏற எதிர்க்கில் இறைய வந்தானாகும், மாற எதிர்க்கில் அறிய வந்தானாகும், நேரொக்க வைக்கின்ற நிகர் போத